கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ஏசாயா 60ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். ஆண்டவர் தாமே இந்த நாட்களில் அவரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக, அதாவது நிரந்தரமான வெளிச்சமாக, நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதமாக அவர் உங்களுக்கு இருப்பார். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த முந்தின பகுதியில் வாசிக்கும் பொழுது 19 இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாக இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தினால் உனக்கு பிரகாசியாமலும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கக்கூடிய சூரியன், இந்த உலகத்துக்கே இரவில் வெளிச்சம் கொடுக்கக்கூடிய சந்திரன், அது உனக்கு வெளிச்சமாக இராது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது மிகவும் உயரமானது, பெரிதாய் கருதப்படுகிற சூரியன் சந்திரன், இந்த உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கக்கூடியது, இந்த உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் அது உனக்கு வெளிச்சமாக இராமல் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே இந்த நாட்களில் எதை நாம் அந்த உலகத்தில் பெரிதாய் நினைக்கிறோமோ, எதை இந்த உலகத்தில் நாம் மகிமையாக நினைக்கிறோமோ, உயர்வாய் நினைக்கிறோமோ, அது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வராது. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கக்கூடியது சூரியன், இரவிலே உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கக்கூடிய சந்திரன், அது உனக்கு வெளிச்சமாக இராது, அது உனக்கு மகிமையாக இராது. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அந்த உலகத்தில் நாம் நம்புகிற, நம்ம பெரிதாய் நினைக்கிற, மகிமையாக நினைக்கிற எந்த ஒரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வராது. ஆனால் கர்த்தர் தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஆண்டவர் தான் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வர முடியும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான அந்தகாரங்களை, இருளை அவர் மாற்ற முடியும். அவர் தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகிமையான காரியத்தை அவர் உங்களுக்கு செய்ய முடியும். உங்கள் துக்கத்தை அவர் மாற்ற முடியும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். ஆண்டவரே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிதான காரியத்தை செய்வார். இந்த உலகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற, நம்பி இருக்கிற எந்த ஒரு காரியமும் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வராது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் ஒருவரே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகிமையான காரியத்தை செய்ய முடியும். அவர் ஒருவரே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற துக்கத்தை, துக்கத்துக்கு ஏதுவான காரியத்தை அவர் மாற்றுவார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். யோவானில் வாசிக்கிறோம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான இருளையும், எல்லா விதமான போராட்டங்களையும் ஆண்டவர் மாற்றுவார். அந்த நாட்களே அவரே உங்களுக்கு வெளிச்சமாக இருப்பார், அவரே உங்களுக்கு மகிமையாக இருப்பார், அவரே உங்கள் துக்க நாட்களை மாற்றுவார். அவர் நாமத்தை உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணும். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக சோதரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும், நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.